அல்லேலூயா. அதன் போன வாரத்திலே, கடந்த வாரத்திலே நாம் ஒரு செய்தியை கேட்டோம். என்ன? மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் 44வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். படிங்கம்மா. பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு எது? சொல்லுங்க, எது? சத்தமா சொல்லுங்க, எது? அப்போ எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இழந்து பரலோக ராஜ்யம் போவதற்கு தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாய் எண்ணுகிறேன். ஒரு மனுஷன் என்ன செய்தானா? வாசிக்க இயேசுநாதர் சொன்ன கதையோ. பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைந்த பொக்கிஷத்திற்கு ஒப்பா இருக்குது. அப்போ நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷம். இந்த பூமி ஒரு நிலம். இந்த நிலத்திலே நீங்களும் நானும் பொக்கிஷங்களை போல புதைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுதான் நம்மை கண்டுபிடித்தார். வேறு யாரும் நம்மை தேடி வரவில்லை. நம்மை கண்டுபிடிக்கவா? இல்லை. இயேசு நம்மை தேடி வந்து நம்மை கண்டுபிடித்தார். ஆமென். இந்த பொக்கிஷம் எங்க இருக்குது? நிலத்திலே புதைந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே நாம் புதைக்கப்பட்டிருக்கிறோம். உயிரோடு தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம் சிந்தனைகள் எல்லாமே நாம் மாம்சத்திலே இருக்கும் போது இருக்கிற வரை இந்த உலகத்திலே சார்ந்துதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் விளையாட பெற்றவர்கள், நாம் பொக்கிஷங்கள், புதைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை இயேசு கண்டுபிடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் கண்டு எதை? பொக்கிஷத்தை, நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை கண்டு. பாருங்க, இயேசு வெளிப்படையாய் நான் தான் அது என்று சொல்லவில்லை. ஆனா சொல்லாமல் சொல்கிறார். ஒரு மனுஷன், மனுஷனாய் வந்தவர், நம்மை தேடி வந்தவர். அல்லேலூயா. தான் பாருங்க, பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ தெய்வமாகவே இருந்தார். இயேசுதான் தெய்வம், மெய்யான தெய்வம். ஆகவே அவர் தெய்வமாக இருந்தோம், தேவனுடைய ரூபமாக இருந்தோம் எண்ணாமல், பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் உருவம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் தான் அந்த மனுஷன். எந்த மனுஷன்? புதையலை கண்டுபிடித்த அந்த மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அவர் தெய்வமாக இருந்தும் அதெல்லாத்தையும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் உருவம் எடுத்து மனுஷனானார், மனுஷ சாயலானார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிமையின் உருவம் எடுத்தார், மனுஷ சாயலானார். ஏன்? பொக்கிஷங்களாகிய உங்களை என்னையும், மண்ணிலே புதைக்கப்பட்டவர்களான உங்களை என்னையும் தேடி கண்டுபிடிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. அப்ப நீங்க நானும் யாரு? பொக்கிஷங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம தேடி வந்த தெய்வம் யாரு? சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமா. அந்த மனுஷன் கண்டு மறைத்து, பாருங்க, அந்த மறைத்து 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 என்ற அந்த வார்த்தையில ரொம்ப ரகசியம் அடங்கி இருக்குது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். எல்லாரையும் ரட்சிக்கல. உலகத்திலே படித்தவர்கள் உண்டு, பணக்காரர்கள் உண்டு, அதிகாரிகள் உண்டு, மேல் அதிகாரிகள் உண்டு, அமைச்சர்கள் இருக்கு, எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனா அவங்க செவி கொடுப்பது இல்லை. கர்த்தரை நம்புகிறதா இல்லை. ஆனால் யார் யார் எல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் பொக்கிஷங்கள். ஆமென், அல்லேலூயா. மறைத்து
தேவன் உங்களை என்னையும் ரகசியமாய் மறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ நாம் மாத்திரம் கர்த்தருடைய பார்வையில் விளையாட பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஏனென்றால் நாம் ஆண்டவரை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா, விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். அதனால சொல்ற, ராஜாக்களே உணர்வடையுங்கள், நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், கோபம் கொள்ளாமலும் அழியாமலும் இருக்கும்படிக்கு முத்தம் செய்யுங்கள், அண்டிக் கொள்கிற யாவரும். 2ஆம் சங்கீதம் தான், 2ஆம் சங்கீதம். ஆமா, 10, 11, 12 வசனம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நீங்கள் நானும் ஒரு கூட்டம் மக்கள் இந்த உலகத்திலே இயேசுவை அண்டிக் கொள்கிறார்கள். ஏன்னா நம்மை கண்டுபிடித்தவர் அவர்தான். ஆமென். நம்ம ரட்சித்தவர் அவர்தான். அவன் போய் என்ன செய்கிறான்? கண்டுவிட்ட பிற்பாடு தனக்கு உண்டான எல்லாவற்றையும், தனக்கு உண்டான எல்லா மகிமை, தனக்கு உண்டான எல்லா ஆஸ்தி பாஸ்தி சொத்து சுதந்திரம், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, அல்லேலூயா, அந்த பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். ஆமென். யாரை ரட்சிக்க? இதை யாரும் ஒத்துக்கொள்வதில்லை. நிறைய பேரு நான் ஒரு பாவி என்பதை யாரும் ஒத்துக்கொள்றத இல்ல. தான் ஒரு உத்தமன், தான் ஒரு நீதிமான், தான் ஒரு புண்ணியவான், நான் ஒரு நான் பாவி கிடையாது என்று தர்க்கம் பண்ணுகிற மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. தோத்திரம். ஆனா ஆண்டவரே, நான் பாவத்திலே, என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தால், நான் உருவாகும் போதே துர்க்குணத்திலே உருவாயிட்டேன். நான் அறியாமல் தெரியாமல் எத்தனையோ பாவங்களை உமக்கு விரோதமாக நான் செஞ்சேன். ஆண்டவரே, பரலோகத்துக்கு விரோதமாக, தகப்பனே உமக்கு விரோதமாக நான் எத்தனையோ பாவத்தை நான் செஞ்சிட்டேன், என்ன மன்னிங்க அப்படின்னு தன் தகப்பனுடைய பாதத்துல ஓடி வந்து விழுந்தவன் யாரு? கெட்டகுமாரன் இல்ல, இளையகுமாரன். நம்மளா சொல்றோம் அவன் கெட்டகுமாரன் கெட்டகுமாரன். அல்லேலூயா, ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இளைய குமாரன். இளையகுமார் பாருங்க, தெய்வத்துக்கு விரோதமாக, தன் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்த அந்த 10 கட்டளைய இங்க கொண்டு வர்றாரு பாருங்க. 10 கட்டளை, 4 கட்டளை என்னது? ஒரே தெய்வம். 2வது, தெய்வத்துக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? சிலைகளையும் விக்கிரகங்களையும் செய்யக்கூடாது, சேவிக்க கூடாது, செய்யக்கூடாது, வணங்க கூடாது, ஆராதிக்க கூடாது. 2வது கட்டளை. 3வது கட்டளை, அவருடைய நாமத்தை வீணிலே. ஆமா. 4வது கட்டளை, கர்த்தருடைய ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிக்கணும் இல்லையா? இதுக்காக தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு ஓடி வரோம். இது 4வது கட்டளை. இந்த 4 கட்டளையும் தெய்வத்துக்குரியது. அப்போ இந்த 4 கட்டளையும் இவன் என்ன செய்யல? இளையகுமாரன் கடைபிடிக்கல. அதனால கரெக்டா சொல்றான், ஆண்டவரே பரலோகத்துக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன் அப்படின்றான். மீதி இருக்கிற 6 கட்டளை மனுஷனுக்குரிய கட்டளை. அந்த 6 கட்டளை முதல் கட்டளை என்ன? தாய் தகப்பனையா, அதான் மத கட்டளை. அப்போ பரலோகத்துக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன், உங்களுக்கு விரோதமாவா தாய் தகப்பனுக்கு விரோதமா பாவம் செஞ்சேன்றாரு. அப்போ 5வது கட்டளை என்னது? தாய் தகப்பனையா மனுஷனுக்குரிய கட்டளை. 6வது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. 7வது, விபச்சாரம் செய்யாதிருப்பாங்க. 8வது, களவு செய்யாதிருப்பாயாக. 9வது, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10வது, பிறனுடைய யாதென்றையும். அந்த 6 கட்டளையும் மனுஷனுக்குரியது. அப்போ தெய்வத்துக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்கிறான், மனுஷனுக்கு விரோதமாக தேவன் இப்படியெல்லாம் பாவம் செய்கிறான். ஆக இந்த 10 கட்டளைகளையும் மீறுவதே பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நான் பாவம் செய்தேன், என்னை மன்னிங்க அப்படின்னு அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்ட அந்த இளையகுமாரனுக்கு என்ன கிடைச்சது? தண்டனை கிடைச்சதா? இரக்கம் கிடைத்தது. அல்லேலூயா. கட்டி அணைத்து முத்தமிட்டு, மகனே நீ செத்து போயிட்டேன்னு நினைச்ச, நீ மீண்டும் உயிரோடு
வந்துட்ட, என் செல்வம் எனக்கு கிடைச்சிருச்சு, என் பொக்கிஷம் என்கிட்ட கிடைச்சிருச்சு, அது மறுபடியும் என் வீட்டுக்கு திரும்பி வந்துருச்சு என்ற சந்தோஷத்துல அவனை குளிப்பாட்டி அவனை நல்லா நல்ல கழுவி சுத்திகரித்து ஆமா பொன்னாபரணங்களை உடுத்தி மோதிரம் போட்டு நல்ல காலுக்கு செருப்பு போட்டு சொந்தம் வந்த எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பெரிய விருந்து வச்சு அந்த வீடு அப்படியே கொண்டாட்டமா இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. மூத்த பையன் வர்றான். என்ன எங்க வீட்டுல ரொம்ப அப்படியே ஆடல் படலா இருக்குது. என்ன சத்தம்? எப்பா உன் தெரியுமா, உன் தம்பி உங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு சொத்து எல்லாத்தையும் அள்ளிட்டு தூரதேசத்துக்கு ஓடிட்டானே உன் தம்பி, அவன் வந்துக்கிறான்பா. ஆமா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா அப்படியே போய் கோச்சிக்கிட்டு போய் ஒரு இன்னொருத்தர் வீட்டு திண்ணையில போய் உட்காந்துருக்கான். உள்ளவே வரல. இந்த செய்தி அப்பாவுக்கு போகுது காது. ஆமா ஐயா தெரியுமா, மூத்தவன் வந்தான் ஆனா உள்ள வரல, வெளியே உட்காந்துருக்கான் ஐயா. கோச்சின்னு உட்காந்து இருக்கான். நிறைய விசுவாசிகள் இப்படிதான். ஸ்தோத்திரம். என் அனுபவத்துல சொல்றேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கோபம் என்ன செய்ய போகுது? அல்லேலூயா. ஆமா அப்ப உடையாரா, எப்பா உள்ளவா உள்ளவா, தம்பி வந்திருக்கான், நான் பெத்த புள்ள வந்திருக்கா, சொத்து நான் எழுந்து போன சொத்து வந்துக்குது. ஸ்தோத்திரம். ஆமா அவன் கேட்கறான் கேள்வி பாருங்க. ஆமா ஐயா நல்லதுதான், சொத்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுன்னு போயிட்டானே, போய் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் மறுபடியும் ஒண்ணு இல்லாம வந்திருக்கான். அவனுக்கு இப்படி ஒரு கொண்டாடுமா? நான் உன் கூடவே இருக்கிறேன், ஒரு ஆட்டுக்குட்டியாச்சும் எனக்கு அடிச்சியா, என் பர்த்டேனாச்சும் கொண்டாடிப்பியா? தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா புடிச்சு நல்லா கேள்வி கேட்கிறான் தகப்பன. அப்பா பாருங்க எவ்வளவு ஞானமா சொல்றாரு. மகனே அவன் சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அவன் செலவழிச்சுட்டு வந்திருக்கிறான், ஆனா என் சொத்தெல்லாம் உனக்கு தானே. அல்லேலூயா. ஆமா என் சொத்தெல்லாம் உனக்கு தானே. தோத்திரம். நீ கோச்சிக்காத. ஆமா வா உள்ளவா. ஆமா தகப்பனுடைய இருதயத்தை அந்த மூத்த பிள்ளைக்கும் அந்த தகப்பன் வச்சான். ஆமென். அதான் தகப்பனுடைய இருதயம். எல்லா தகப்பனுக்கும் மேலான தகப்பன் மாத்திரமல்ல, மேலான தெய்வமும் அவர்தான். ஆமென். அல்லேலூயா. சோ மனுஷ சாயலானார், அடிமையின் உருவம் எடுத்தார், மனுஷ சாயலானார். ஆதலால் பிலிப்பியர் 2 ஆதலால் இல்ல ஆதலால் தேவன் ஓ ஹல்லேலூயா எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் உலகத்தில் இருக்கிற அதிகாரங்கள், ராஜ்யங்கள், வல்லமைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானத்தில் உள்ளவர்கள். அப்ப வானத்தில் உள்ளவர்கள் யாரு? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவங்கெல்லாம் வானத்தில் உள்ளவர்கள். வான சேனைகள், வான தேவர்கள், வானத்தில் இருக்கிற தேவர்கள், தேவதைகள். அல்லேலூயா. சோ வானோர் என்று சொல்லுகிறார். வானோர், பூதலத்தோர், பூதலத்தோர். அப்ப பூதலத்துல பூமி, இந்த பூமியில என்னன்னு இருக்குது? பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், மனிதர்கள், இவங்க எல்லாம் பூதலத்தோர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா பூதலத்தோர். பூமிக்கு கீழே என்ன இருக்குது? பூமிக்கு கீழே என்ன இருக்குது? சொத்து இருக்குது. தங்கம் எங்க இருக்குது? வைரம், வைடூரியம், பதுமராகம், புஷ்பராகம், முத்துக்கள். பூமியில இருக்கிறவர்கள் இவங்கெல்லாம் தேவர்கள், தேவதைகள். அல்லேலூயா. அப்ப பூமிக்கு கீழா இருக்கிற பாதாளம், பூமிக்கு கீழா இருக்கிற லோகம், பூமிக்கு கீழா இருக்கிற ஆமா சோ அங்கெல்லாம் இருக்காங்க மரித்தவர்கள், மௌனத்தில் இறங்கினவர்கள், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ இவங்க எல்லாருடைய 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 ஆமா முடங்கவும், எல்லாருடைய முடங்கவும்
முடங்கும்படிக்கு தேவன் ஆமா நாவுகள் யாவும் அது படிக்கவே இல்லை. நாவுகள் யாவும் அவரை அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை. ஆமென். அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் இயேசுவுக்காக நாம் சாட்சிகளாய் வாழலாம். ஆமென். பரிசுத்தர்களாய் வாழலாம், நீதிமான்களாய் வாழலாம், உத்தமர்களாய் வாழலாம். எப்படியாகிலும் மறுத்து விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும். அதற்கு நாம் தகுதியாய் இருக்க வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? வாசிக்கும் புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஐயோ, தங்கத்திற்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களால் எண்ணப்படுகிறார்களே. அப்போ ரெண்டு காரியத்தை இங்க ஒப்பனையாக சொல்றாரு. தன் ஜனத்தை பார்த்து, தன்னுடைய மக்களை பார்த்து, தன் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்றாரு? யாருக்கு ஒப்பானவர் என்று சொல்றாரு? தங்கம், பொண்ணு இல்ல, பொன், தங்கம், கோல்டு. அப்போ தன் ஜனங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? பொக்கிஷமாய் பார்க்கிறார், தங்கமாய் பார்க்கிறார். தங்கமாய் வாழ வேண்டியவர்கள், தங்கமாய் சம்பரமாய் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டியவர்கள். ஸ்தோத்திரம். இப்ப எப்படி ஆயிட்டாங்க? களிமண்ணா மாறிட்டாங்களே அப்படின்னு. ஆமா, புலம்பல், ஆண்டவருடைய புலம்பல். இந்த எரியம தீர்க்கதரிசியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் புலம்பை வைத்திருக்கிற ஒரு வேதனையான வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா இயேசு எதுக்கு வந்தார் தெரியுமா? களிமண்ணாய் மாறினவர்களை மறுபடியும் தங்கமாய் மாற்றுவதற்காக. அல்லேலூயா. பாவியாய் இருந்த நம்ம பரிசுத்தவான்களாய் மாற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். அவர் பொய் சொல்ல மாட்டார். ஆமென். அவர் விசுவாசித்தா போதும், அவர் நம்ம நம்பினா போதும். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை தங்கமா நினைச்சாரு. ஆனா அவங்க எப்படி மாறி போயிட்டாங்க? களிமண்ணா மாறி போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். சோ களிமண்ணாய் மாறினவர்களை மறுபடியும் தங்கமாக மாற்றுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அதை இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. நீதிமன்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப செய்வதற்காக நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். இயேசு இந்த உலகத்துல எதுக்காக வந்தாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிடணும். ஆமென். அப்பதான் நம்ம இயேசுவை நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்க முடியும். மதம் மாற்றி பிரயோஜனம் இல்லை, மனம் மாற்றம் தான் ரொம்ப முக்கியம் தேவ பார்வையில. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் தேவன் பார்க்க மாட்டார். சோ தேவன் பார்க்கிற பிரகாரமாய் மனுஷன் பார்க்க மாட்டான். இதுதான் தெய்வத்துக்கும் மனுஷனுக்கு வித்தியாசம். ஆக மனுஷனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நாம் தங்கமாய் வாழ ஜொலிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை கண்டுபிடித்து விட்டார். ஆமா, தங்கமாய் இருக்க வேண்டியவர்கள் இப்ப களிமண்ணா மாறிட்டாங்க. ஆனாலும் சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க, அருமையான வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். மகத்துவம் உள்ள வல்லமை பாருங்க. இந்த பரிசுத்த வாழ்க்கை, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை, இந்த மீட்கப்பட்ட வாழ்க்கை, இந்த இயேசுவை அறிகிற அறிவின் வாழ்க்கை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கும், தேவனால் தேவனால் தான் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி பொக்கிஷத்தை
அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இயேசு சொன்ன இந்த மத்தேயு 13:44 சொன்ன அந்த கதை, மறைத்து போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை, ஆமென், அல்லேலூயா. இப்ப பொக்கிஷங்கள் யார் என்று தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். என்ன பெற்றிருக்கிறோம் சொல்லுங்க, என்ன பெற்றிருக்கிறோம்? அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே பொக்கிஷங்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. களிமண்ணானவர்கள் இப்பொழுது பொக்கிஷங்களாய் மாற்றப்படுகிறார்கள். ஆமென். அப்ப நம்முடைய சரீரம் என்ன வேதம் சொல்லுது? மண் பாண்டம். என்ன பாண்டம்? நம்ம எல்லாம் யாரு? மண் பாண்டம். நம்ம புலவர் பாருங்க, பவுலாடியார் என்ன சொல்றாரு? மண் பாண்டத்திலே பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். தோத்திரம். அல்லேலூயா. அப்ப இந்த பொக்கிஷத்தினுடைய மதிப்பு தெரியாம கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுத்து போட்டு, ஆமா, சாவறாங்க. தண்ணி போட்டு சாவறான், இல்ல எவ்வளோ சாவறான் உலகத்துல. தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய பாண்டத்தை அவன் கெடுத்து அவன் போட்டு உடைக்கிறான். அதனுடைய வேல்யூ அவனுக்கு தெரியல, அதுல என்ன இருக்குதுன்னு தெரியல. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? அப்போ நம்முடைய ஆத்மா விலையேற பெற்ற பொக்கிஷம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நாம் விலையேற பெற்றவர்களாய் மாறுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அவைத்தான் பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1:19 பாருங்க. குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தாலே. அப்ப எந்த ரத்தம்? அந்த ரத்தத்துக்கு மதிப்பு என்ன? அப்போ விலையேறப்பட்ட பொக்கிஷங்களாகிய நம்மை விலையேறப்பட்ட ரத்தத்தாலே அவர் மீட்டுக் கொள்கிறார். ஆமென். சோ இந்த பொக்கிஷத்தினுடைய வேல்யூ அவருக்கு தெரியும். ஏன்னா நாம் அவருக்கு ஒப்பாக அவருடைய சாயலிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுது. வாசிங்க, பிலிப்பியர் நிருபத்துல 3:20 இருக்கிறது. இயேசுவின் ரட்சகர் வர அவரோடு காத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே மண்பாண்டமாகிய இந்த சரீரத்தை, அற்பமான சரீரத்தை, நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டது? அற்பமானது. ஆமா, அதனாலதான் கில்லுனா வலிக்குது, பசி எடுக்குது, சரியா உட்கார முடியல, சரியா ஏஞ்சிக்க முடியல, சரியா தூங்க முடியல, இல்லையா? நம்முடைய சரீரம் பலவீனம் உள்ளது. முட்டி வலி, கால் வலி, அந்த வலி, இந்த வலி எல்லாம் வருது, இல்லையா? அந்த வலியில நம்ம சும்மாவா இருக்கிறோம்? ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியவங்க ஆத்திரமா பண்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க வேதம் சொல்லுது. அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் ஆத்திரப்படுங்க அப்படின்னு பைபிள்ல சொல்லல. ஆமென். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலையும் என்ன செய்யுங்க? எல்லா பலவீனத்திலையும் சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். என்னன்னா இந்த மண்பாண்டம், ஆனா இந்த மண்பாண்டமா இருந்தாலும், பலவீனமான பாண்டமா இருந்தாலும், அற்பமான பாண்டமா இருந்தாலும், இந்த அற்பமான சரீரத்தை அவர் என்ன செய்ய போறாரு? தமது மகிமையான செயலின்படியே அற்பமான இந்த சரீரத்தை ஒப்பாக, இயேசுவுக்கு ஒப்பாக நம்ம மாற போறோமே, இதை நினைச்சு சோத்திரம் பண்ணணும். ஆமென். இயேசுக்கு ஒப்பாக இந்த அற்பமான சரீரத்தை அவர் மாற்ற போகிறார், உருமாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் தானே? ஆமென். இதை பவுல் கண்டுபிடித்து விட்டார். அதனால்தான் சொல்றாரு, இந்த மண்பாண்டத்திலே பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். ஆதலால் 2 கொரிந்தியர் 4:7
எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும். பாருங்க, நெருக்கம். மனித வாழ்வு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நெருக்கம் நெருக்கம் நெருக்கம். பண நெருக்கம், சொந்த பந்த நெருக்கம், சத்துருக்களுடைய நெருக்கம், ஏளனம், பேச்சு, தூசணம், அது இது எல்லாம் வந்து நெருக்குது. எப்பக்கத்திலும் நான் நெருக்கப்பட்டாலும் நான் என்ன செய்யறதில்ல. ஏன்? பொக்கிஷம் எனக்குள்ள இருக்குது, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, வாக்கு தத்தங்கள் எனக்குள்ள இருக்குது, சத்தியம் எனக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. இயேசுனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்குது, பரலோக ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது. ஆகவே நெருக்கப்பட்டாலும் நான் என்ன செய்யறதில்ல, ஒடுங்கி போவதில்லை. கலக்கம் வருது, பல விதங்களிலே எனக்கு கலக்கம் வருது. கண் கலங்கி நிற்கிறேன், உள்ளம் உடைந்து நிற்கிறேன், வேதனையோடு நிற்கிறேன். சூழ்நிலைகள் அப்படி வருது. ஆகவே கலக்கம் அடைந்தாலும் என் மனம் முறிந்து போவதில்லை. ஏன்னா எனக்குள்ள என்ன இருக்குது? பொக்கிஷம். அல்லேலூயா. இயேசு ஆகிய பொக்கிஷம், அவருடைய ஆளுகை ஆகிய பொக்கிஷம், அவருடைய ராஜ்யம் ஆகிய பொக்கிஷம். அல்லேலூயா. அவருடைய சத்தியம் ஆகிய பொக்கிஷம் எனக்குள்ள இருக்கிறதுனால கலக்கம் அடைந்தோம், மனம் முறிந்து போவதில்லை. இங்க அப்புறம் துன்பப்படுத்தப்படுகிறோம். உலகம் நமக்கு துன்பங்களை கொடுக்கிறது, சொந்த பந்தங்கள் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது, நம்மோடு வேலை செய்கிறவர்கள் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறார்கள், அதிகாரிகள் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறார்கள், உலகம் நம்மை துன்புறுத்துகிறது. ஆனாலும் துன்பப்படுத்தப்பட்டோம், நாங்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசு என்ற பொக்கிஷம் உங்களுக்குள் வேணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை நீங்கள் நம்ப வேண்டும். ஆமென். பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ துன்பப்படுத்தப்பட்டோம், கைவிடப்படுவதில்லை. ஏனென்றால் நமக்குள்ளே பொக்கிஷம் இருக்குது. அப்புறம் கீழே என்ன பாருங்க, கூடவே இருந்து நம்மள கீழே தள்ளிடுறாங்க. கீழே தள்ளப்பட்டோம், நாங்கள் மடிந்து போவதில்லை. ஆமென். சோ உலகம் நம்மை கீழே தள்ளத்தான் பார்க்கிறது. உலகம் நம்மை மேலே போக விடாதபடி இழுத்து இழுத்து கீழே தள்ளுவதை தான் பார்க்கிறது. ஆக உலகத்தை நம்ப வேண்டாம், மாயை நம்ப வேண்டாம், மாம்சமானதை நம்ப வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நாம் நம்புவோம். ஆமென். விசுவாசிப்போம். அல்லேலூயா. கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் செத்து போவதில்லை. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா வெளியேற பெற்ற பொக்கிஷம் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த மண்பாண்டங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். சோ நாம் வெளியேற பெற்றவர்கள் தானே, நம்ம எல்லாரும் பொக்கிஷங்கள் தானே. ஆமென். நம்மை கண்டுபிடித்தவர் யார்? இயேசுவானவர். ஆமென். நம்மை ரட்சித்தவர் யார்? நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தது யார்? மரித்தோர் விட்டு உயிரோடு எழுந்தது யார்? நம்மை உயிரோடு எழுப்ப போகிறவர் யார்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். அவரால் இல்லாமல் வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. அவரை விடாமல் நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா.